அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்ரீகலா அவர்கள் எழுதிய மாயமான். அதோட அத்தியாயம் 3 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மைனாவோட இணைந்து தங்களது இருப்பிடத்துக்கு வந்த பொம்மி ரகசிய குரலில், ஐத்த நீ போ, நான் வந்த சவடு தெரியாமல் வீட்டில் போய் முடங்குறேன் என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி கூறினாள். அவளை கண்டு மைனாவுக்கு சிரிப்பு வந்தது. பார்த்து பத்திரம்பில், இந்த இருக்கிற குளிர்ச்சிக்கு போகிறதுக்கு எதுக்கு பத்திரம்? அதெல்லாம் நம்ம மாயம்மா எனக்கு துணை இருப்பா. நான் பயப்படுறது உன் மதினியை நினச்சதான் என்ற பொம்மி பதுங்கி பதுங்கி தனது இருப்பிடத்தை நோக்கி நடந்தாள். ஆங்காங்கே வீட்டு இருந்த 20 குடிசைகளை கண்ட மைனாவுக்கு பழைய ஞாபகத்தில் கண்களை கரித்து கொண்டு வந்தது. 100 குடும்பங்களுக்கு மேல் இருந்த அவர்களது இனம் இன்று 20 குடும்பங்களாக குறைந்துவிட்டது. பெரும்பான்மையானோர் வயிற்று பிளப்புக்காக நகரத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டனர். அவர்கள் இங்கு வருவதே அரிதாகி போயிற்று. இங்கு இருக்கும் 20 குடும்பங்களையும் அவர்களது குலதெய்வமான மாயமான் அம்மா, அதாவது மானின் முக அமைப்பும் பெண்ணின் உடல் அமைப்பும் கொண்ட உருவம், காப்பாற்றி வருகிறாள். மாயமான் என்ற சொல் நாட்கள் செல்ல செல்ல மாயம்மா என்று மருவிவிட்டது. பல வருடங்களாக போராட்ட வாழ்க்கை வாழும் அவர்களை அரணாய் பாதுகாத்து நிற்பது மாயமான் அம்மன்தான். இந்த வனத்தின் இயற்கையை கட்டுக்கோப்பை சிதைக்க முயன்றவர்களை சிறிதும் இரக்கமின்றி அவர்களது உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது. அதனால்தான் என்னவோ மற்ற காடுகளில் நடக்கும் சட்டவிரோத செயல்கள் எதுவும் இங்கு நடப்பது கிடையாது. அப்படி நடக்கவும் விடமாட்டாள் மாயமான் அம்மன். அம்மா தாயே, நீ தான் எங்களுக்கு துணை இருக்கணும் என்று கோவிலில் இருந்த பக்கம் நோக்கி கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக் கொண்டவள் தனது குடிசையை நோக்கி நடந்தாள். அவள் அங்கு செல்லும்போது அவளது கணவன் ராசையா கல்லை குடித்துவிட்டு மல்லாந்து கிடந்தான். ஒரு காலத்தில் எப்படி இருந்த மனிதன் இப்படி தன்னிலை மறந்து இன்று கிடப்பது கண்டு அவளுக்கு வருத்தமாக இருந்தது. அதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வருத்தம் நீங்கிவிடுமா? வெளியில் இருந்த பானையில் இருந்த நீரை கொண்டு முகத்தை கழுவியவள் வீட்டுக்குள்ளே சென்று அடுப்பை மூட்டி அதில் பானையை வைத்து நீரை ஊற்றி உலைய கொதிக்க வைத்தாள். உலை கொதிப்பதற்குள் அவளது நினைவுகள் வேறு எங்கோ பயணித்தது. செல்லி செல்லி என்று உறக்கத்தில் புலம்பிய கணவனது குரலில் தன் நினைவு கலைந்து திரும்பி பார்த்தவள் முகத்தில் வேதனை படர்ந்தது. மைனா என்றுமே தனக்காக வருத்தப்பட்டது கிடையாது. அவளது கவலையெல்லாம் கணவனை நினைத்து மட்டுமே. அவனது துயரத்திலிருந்து மீண்டு வந்தால் போதும், அதுவே அவளுக்கு போதுமானது. அவள் வேறு எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவளது சிந்தனை அது பாட்டிற்கு ஓடிக்கொண்டிருக்க அவளது கைகள் கஞ்சி காய்ச்சி முடித்திருந்தது. கஞ்சியை மண் கலயத்தில் ஊற்றி ஆற்றி எடுத்து வந்து ராசையா அருகில் அமர்ந்து அவனை எழுப்பினாள். மாமோய், எந்திரியா, எந்திரிச்சு ஒரு வாய் கஞ்சி தண்ணி குடிச்சு போட்டு படு என்று அவள் அவனை எழுப்ப அவனோ முழு போதையில் அசைவின்றி மல்லாந்து கிடந்தான். வேறு வழியின்றி அவள் அவனது தலையை தூக்கி தனது மடியில் வைத்து அவனது வாயில் கஞ்சியை கொஞ்சம் கொஞ்சமாக புகட்டினாள். அவனுக்கு நல்ல பசி போலும். அவன் மடமடவென்று கஞ்சியை குடித்து முடித்தான். அதை கண்டு அவளது விழிகளில் கண்ணீர் வழிந்தது. மைனா என்ற குரலில் தனது விழிகளை துடைத்து கொண்டு நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு தனது சகோதரனை கண்டதும் அன்னோய் என்றபடி கணவனை கீழே படுக்க வைத்துவிட்டு எழ முயல